மரணத்தை நானும் சிரித்தபடி வரவேற்கிறேன். இந்த வார்த்தைகள் சொன்னது யார் தெரியுமா? அவர்தான் பகத்சிங். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்தில் பள்ளி விட்டு வந்த சிறுவன் ரத்தம் தோய்ந்த மண் எடுத்து பாட்டிலில் வைத்தான். அது நித்தம் பார்த்து பார்த்து வளர்ந்து மண் காக்கும் மாவீரனானார். இளம் வயதிலேயே இந்தியா விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். 23 வயதில் தூக்கிலிடப்பட்டார். அவரை தூக்கிலிட்ட நாள் 1931 மார்ச் 23. ஒரு மனிதனை கொல்லலாம், ஆனா அந்த சிந்தனை அழிக்க முடியாது. இது பகத்சிங் சொல்லிய வார்த்தை. மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு பகத்சிங் என்ன செய்தார் தெரியுமா? அவர் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சார். சரியாக சொன்னால் லெனின் பற்றிய புத்தகம். அதிலிருந்து 2 வரி அண்டர்லைன் பண்ணினார். ரெவல்யூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பிளட், இட்ஸ் தாட். அவர் தூக்கிலிடப்பட்ட மறுநாள் கூட புத்தகம் படித்து முடிக்கத்தான் முயற்சித்தார். இந்திய விடுதலையே என்னுடைய லட்சியம் என முழங்கிய லட்சியவாதி. இது திருமண நேரம் அல்ல, நாடு அழைக்கிறதென்ற நாட்டு பற்று கொண்ட தியாகி. பாட்டிக்காக ஒத்துக்கொள் என்று அப்பா கடிதம் எழுத, உங்கள் அன்னைக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், நான் இங்கு 33 கோடி இந்திய மக்களின் அன்னைக்காக நான் கவலைப்படுகிறேன் என்று பதிலெழுதிய வீரச்சிங்கம். நாட்டுக்காக சொந்த நலன்களை துறந்த தியாக மாவீரன். தூக்கு கயிற்றை முத்தமிட்டு உயிர்விட்ட உன்னத தீரன். இதுதான் பகத்சிங். உடம்பு இறந்தாலும் சிந்தனை உயிரோடு இருந்தது. பகத்சிங் ஒரு வீரன் இல்ல, ஒரு புரட்சிதான். இன்னும் மறைந்த வீரர்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பரப்புவோம்.